ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் சீரியஸ்க்கு. இன்றைக்கி ஜாஸ்பிரிட் பும்ரா வர கம்பேக் பண்ண போகிறாரு. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. பும்ரா எத்தனை விக்கெட்ஸ் எடுக்க போகிறாரு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆர்சிபி சோக் பண்ணி இந்த மேட்சை தோற்றுருவாங்களா இல்லை ஃபைட் பேக் பண்ணி வின் பண்ணுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓப்பன் ப்ரெடிக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஓப்பன் ப்ரெடிக்ஷன் விராட் கோலி தான் இன்றைக்கி ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருப்பார்னு தோணுது ஆர்சிபிக்கு. இப்படி இல்லைனா ஃபீல் சால்ட். அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு பும்ரா இல்லைனா மிச்சல் சாந்தனர் ஆர் தீபக் சஹர் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர்ஸாக இருப்பாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமான மேட்சப்ஸ் என்னென்னா கோலி வர்சஸ் டென் போல்ட் அண்டு ஹேஸ்லுட் வர்சஸ் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறமா மிச்சல் சாந்தனர் வர்சஸ் ஃபில் சால்ட். இந்த மாதிரி நிறைய மேட்சப்ஸ் இருக்குது. ஸோ வில் ஜாக்ஸ் இன்றைக்கி மேட்ச்சில் வச்சும் அடிப்பாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரோஹித் சர்மா எந்த மாதிரி அடிக்க போகிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி மேட்ச்சில் பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் மேட்சாக இருக்க போது. பிகாஸ் எல்லா பிளேயர்ஸுமே இன்றைக்கி அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இது ஒரு பவர் பேக்டு த்ரில்லிங்காக இருக்க போது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக 200+ அடிச்சு ஆகணும். பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்க பேட்டிங் பவருக்கு அவங்க திரும்ப அடிச்சிருவாங்க. 200 அடித்தா 200 டவுட் தான். பட் இழுத்து போட்டு ஆகணும். போலிங் நல்லா போட்டே ஆகணும். ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்களோட சீனியர் பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், யாஷ் தயால் இந்த மாதிரி முக்கியமான பவுலர்ஸ் வந்து இன்றைக்கி கீயாக இருக்க போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்ச் லோடிங்கில் இருக்குது. அண்ட் மும்பை இந்தியன்ஸோட மெயின் பவுலர்ஸ் வந்து பும்ரா, போல்ட் அண்ட் தீபக் சஹர். அவங்க எப்படி போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவங்க லைட்டாக அடி வாங்கினாலுமே அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப ஷேக்கி ஆயிரும். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் இன்றைக்கி மேட்ச் வின் பண்ண போகிறாங்க.